காலை வாழ்த்துக்கள். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறீர்கள் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில நாம் நேசிக்கிறவர்கள் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட நமக்கு உதவியாக துணையாக இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறவர்கள் எதிர்பாராமல் நம்முடைய எதிரிகளாய் சத்துருக்களாய் மாறுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். யார் நமக்காக நிற்பார்கள், எனக்கு என்னதான் நடந்தாலும் இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்கள் நமக்கு எதிராளிகளாய் மாறுகிற சூழ்நிலைகள் வரலாம். 23வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்துல பக்தன் இப்படியாக தைரியமாக சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாரெல்லாம் நமக்கு சத்துருக்களாய் மாறினாலும் ஆண்டவர் நம்மை கைவிடுவது இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, மனுஷன் கைவிட்டா கவலைப்படாதீங்க. மனுஷர்கள் வாக்கு மாறினா சோர்ந்து போகாதீங்க. வாக்கு மாறாத ஒருவர் நமக்காக எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யார் நீ அழிந்து போவாய், நீ நிலைநிற்க மாட்டாய், நீ வெற்றி பெற மாட்டாய், தோற்கடிக்கப்படுவாய், இனிமே உனக்கு வாழ்க்கை இல்லை என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தைரியமாக இருங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஆச்சரியப்படும்படியாக உங்கள் தலை உயர்த்தப்படும். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், என் அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்கள் மத்தியிலையும் நீர் அவர்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் தலையை உயர்த்தி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you.